ஒரு வளர்ச்சியான ஒரு காரியம். வருடங்கள் மாறுவதல்ல, நம்முடைய வாழ்க்கையிலுடைய வளர்ச்சிகளும் என்ன செய்யணுங்க, மாறணும். எதுலாம் வளர்ச்சினா எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன செய்யணுங்க, ஆமாம், வருஷம் மாறும் பொழுது வளர்ச்சியும் மாறுகிறதா இல்லையா? அப்போ இந்த வளர்ச்சியில் மாறும்போது ஆவிக்குரிய வாழ்க்கை, உலகத்திற்குரிய வேலையில் இல்லைங்களா, நமக்கு கொஞ்ச நாள் ஆனச்சு நமக்கு என்ன கிடைக்குங்க, ப்ரொமோஷன். ஆமாம், நமக்கு கிடைக்குதா இல்லையாங்க? அப்போ ப்ரொமோஷன் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நல்ல நேசித்து சில காரியங்கள் நாம் செய்யும் பொழுது அது நமக்கு ரொம்ப மிகவும் ஆசீர்வாதமான ஒரு காரியங்களாக இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. இந்த நாளிலும் நமக்கு ஒரு வார்த்தைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த வார்த்தை நமக்கு ஒரு என்ன சொல்ற, ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக, ஒரு தூண்டுதலாக நிச்சயமாக நான் இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். காரணம், ஏற்ற வேளையிலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொன் பழத்திற்கு அது சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஏற்ற வேளையில் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது நமக்கு என்ன இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய கஷ்டமான நேரங்களில் தேவனுடைய வார்த்தை நமக்கு பயப்படாதே அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்குங்க, ஆமாம், அப்படியே நமக்கு உடனே பரவாயில்ல, ஆண்டவர் சொல்லிட்டார், அப்படி ஒரு ஆறுதலான நம்முடைய காரியங்களை தான் நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த நாட்களும் ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்தும்படியான வார்த்தைகளை நமக்கு தருவார் என்று சொல்லி அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை கொண்டு வர விரும்புகிறார் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பழைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள், நம்முடைய பிரச்சனைகளுக்கான எதிராளிகள், போராட்டமான காரியங்கள் இருக்கு இல்லையா, அந்த காரியங்கள்லேருந்து நம்மளை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, நம்மளை மீண்டுமாக கட்டப்பட விரும்புகிறார். புரியுதுங்களா? கட்டப்பட அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, கட்டப்பட்டு இருக்கிறோம். மீண்டும் நம்மளை என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, அதை திரும்ப சொல்லிட்டு, புரியுதுங்களா, திரும்ப ஒரு முறை என்ன செய்கிறாரு, ரிப்பேர்லாம் பண்ணுமா இல்லையாங்க? நம்ம வீடை கட்டினதுக்கு அப்புறம் அப்படியே விட்டுருவோமா? கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுங்க, அங்கங்கே ஏதாவது ஒன்று என்ன நடக்கும், ஆமாம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோங்க, திரும்பி ரீபில்ட் பண்ணுவோம். அந்த காரியங்களை குறித்து தான் வேதம் சொல்லி கொண்டு இருக்கிறது. நான் வாசிக்க வேண்டிய இந்த வேத பகுதி எது என்று சொன்னால், எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். அது இந்த 30லேருந்தே தொடர்கிறது. 30ல் ஒரு 18லேருந்து 24 வசனங்கள்லேருந்து தொடர்கிறது. ஆனால் நம்ம வாசிக்க வேண்டிய பகுதி எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 1லிருந்து 6 வசனங்கள் வரை நாம் வாசித்து அதற்கப்புறமேல நமக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தை நாம் தியானிக்கலாம். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கு எல்லாம் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்திற்கு தப்பி மீண்ட ஜனம் வனாந்திரத்தில், இப்ப என்னத்தில் தப்பிச்சு விட்டாங்களாங்க, பட்டயத்திற்கு தப்புவிக்கப்பட்ட ஜனம் இரக்கம் பெற்றது இஸ்ரவேலுக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இளைப்பாறுதலை தரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு அநாதி சிநேகத்தால் உன்னை நான் சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினாலே உன்னை நான் இழுத்து கொண்டேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை நான் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நீ மறுபடியும் மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிற கலிப்போருடைய கூட்டத்தோடும் ஊட்டப்படுவாய், மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள், மலைகளில் உள்ள கூரம் காலம் வரும். போதுமானது. இந்த பகுதியில் நம்ம கொஞ்சம் நேரம் வாசித்தோம். கொஞ்சம் என்னங்கிறது கொஞ்சம் தெளிவில்லாமல் கூட நம்ம இருக்கலாம். ஆனால் நாம் தியானிக்க வேண்டிய அந்த ஒரு வசனம் என்ன என்று சொன்னால், எரேமியா எழுதின புஸ்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து கூட வாசிக்கலாம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும்
ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன என்று சொன்னால், again I will build you, நான் மறுபடியுமாக உங்களை கட்டப் போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதுங்களா? நாங்க ஏற்கனவே கட்டிட்டோம். இந்த வருஷத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, திரும்ப உன்னை நான் கட்ட போறேன்பா, உன்கிட்ட இருக்கிற சில காரியங்களை ரிப்பேர் பண்ண போறேன், அதெல்லாம் மாற்ற போறேன், இனி உன்னை நான் புதுப்பிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ தேவன் சொன்ன இந்த வார்த்தையினாலே அந்த இஸ்ரவேல் என்கிற கன்னிகையை குறித்து வேதம் சொல்கிறது. அந்த முதல் வார்த்தை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே. அப்போ யாரோ ஒருத்தர் நபருக்கு தானே சொன்னிச்சு. நீ மறுபடியும் 2 வாட்டி சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் சொன்னேன், எப்பொழுதுமே வார்த்தையை ஆண்டவர் இருமுறை சொன்னால் என்ன இருக்குதுங்க, அது மிகவும் கவனத்திற்குரியதாக இருக்கும். ஆகவே மீண்டும் மீண்டும் மறுபடியும் என்று சொல்ல இந்த பகுதியில் இருக்கிறபடினாலே ஆண்டவர் யாருக்கு சொல்கிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகை. அப்ப இஸ்ரவேல் என்னும் கன்னிகை யாருங்க? 2 கொரிந்தியர் எழுதின புத்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பெல்லாம் நான் கன்னிகைனா யாருங்க? இந்த வேத வசனம் சொல்லியிருக்கு இல்லையா, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு விளக்கத்தை தான் கொரிந்தியர்ல பவுல் என்ன சொல்றாருங்க, என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன். நம்மலாம் யாருக்கு ஒப்பு கொடுத்துருக்காராம் பவுல் அப்போஸ்தலன்? கிறிஸ்து இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்துறாங்க. எப்படி ஒப்பு கொடுத்துருக்காங்க? கற்புள்ள கன்னிகையாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரே புருஷனை உடையவனும், அப்படிதான் இல்லைங்களா? அப்படித்தானே பைபிளில் போட்டிருக்கு. ஒரே மனைவியை உடையவனும். கண்காணி அவன் எப்படி இருக்கணும் பார்த்தா என்ன சொல்லியிருக்காங்க? போதும் 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 போதும். அப்ப என்ன, ஒரே மனைவியை உடையவன். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், ஒரே கணவனை உடையவன், அதான் கன்னிகை. ஆமா, அப்படித்தானுங்களா? அப்ப இந்த ஒரே கணவனை உடையவன் யாரு? கன்னிகை தான். யாரு? நாம தாங்க. நமக்கு யாரு கணவன்? மணவாளன் அவர் தாங்க. இப்ப நம்மளாம் யாருங்க? மணவாட்டி. ஒரு நாள் மணவாளனாக வந்து மணவாட்டிய நம்மள என்ன பண்ண போறாருங்க? ஆமா, கல்யாணம் பண்றது கூட்டிட்டு மேல போறாரு. ஆமேன், ஆமேன். அப்பெல்லாம் நம்மளாம் யாருங்க? மணவாட்டி இல்ல. அது இந்த வசனத்தின்படி சொல்லுங்க. கற்புள்ள கன்னிகையா நான் இருக்கிறேன். என்ன பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறுபடியும் கட்ட போறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான காரியம். நான் தான் பாது, நான் தான் ஆண்டவர் கற்புள்ள கன்னிகையா இருக்கிறேன். நான் அவரை மட்டும்தான் நேசிப்பேன். நான் உலகத்தை நேசிக்க மாட்டேன். நான் வேற கடவுளை நேசிக்க மாட்டேன். உலக பொருளை நேசிக்க மாட்டேன். எனக்கு ஒரே கடவுள் அல்லது ஒரே எனக்கு விருப்பமான ஒரே நபர் யாருன்னு சொன்னால் மணவாளன் அவர் தாங்க. அவரை தவிர நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன், நேசிக்க மாட்டேன். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி தான் ஜீவிப்பேன். ஆமே. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற வீட்டுக்காரருக்கு சாம்பார் பிடிக்குன்னா சாம்பார் தான் பிடிக்கணும். கறிக்குழம்பு இன்னைக்கு வேணா எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாருங்க, கறிக்குழம்புன்னு சொல்லிட்டாரு, அதனால தாங்க அதை செய்கிறோம். ஏங்க, ஒரு கறிக்குழம்புக்கே வீட்டுக்காரர் சொன்னதை கேட்கும் பொழுது நம்முடைய மணவாளன் சொல்றதெல்லாம் நம்ம என்ன செய்யணுங்க? கேட்டுதானே ஆகணும். வீட்டுக்காரர் நகை வாங்கி கொடுக்குறாரு, வீட்டுக்காரர் வீடு வாங்கி கொடுக்குறாரு, வீட்டுக்காரர் புடவை வாங்கி கொடுக்குறாரு, வீட்டுக்காரர் வாகனம் வாங்கி தராரு, வீட்டுக்கார்ட்ட என்னென்னமோ கேட்குறோமா இல்லைங்களாங்க? அப்போ அவ்வளோதெல்லாம் வாங்கி கொடுத்ததுனால தான் நம்ம என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க? அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ ஆண்டவர் மட்டும் நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அப்போ அவ்வளோ கொடுக்குற விட நம்ம என்ன பண்ணணுங்க? அப்போ அவருக்கு தாங்க கீழ்ப்படியணும். அதனால் வீட்டுக்காரருக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லலை. அதுலேயும் பைபிள் சொல்லியிருக்கு, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் அப்படிலாம் இருக்குல்ல வசனம். அதனால என்ன பண்ணுறாங்க, இப்போ நீங்கள் கீழ்ப்படினா ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படணும். அப்போ தான் நீங்கள் யாருங்க? கற்புள்ள கன்னிகை. அப்போ நம்மளை பார்த்து தான் சொல்கிறார் ஆண்டவர், நீங்கள் மறுபடியும் கட்டப்பட வேண்டும். எதுக்காக நம்மளை கட்டுறாரு? அவர் கட்டப்படுவதற்கான நோக்கம் என்ன இல்லைங்களா? நீ கட்டப்படணும்னு சொல்லியாச்சு, எதுக்காக கட்டுற, பின்னாடி எப்படி எதெல்லாம் நமக்கு கட்ட விரும்புகிறாருங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாசித்த பகுதியில் சில அதற்கான நோக்கங்கள் இருக்கிறது. புரியுதுங்களா? நம்ம வாசித்த பகுதியிலேயே ஆண்டவர் என்னை கட்டுவதன் நோக்கம் ஏதாவது ஒன்று இருக்குதானா? ஆமாம், நோக்கம் இருக்குது. ஒன்று,
கட்டப்படுவதற்கான நோக்கம் எரேமியா 31:3 எடுத்து வாசிங்க. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினாலே உன்னை இழுத்து கொண்டேன். நான் கன்னிகையாக மணவாட்டியாக நான் இருக்கிறேன். என்னை ஏன் ஆண்டவர் கட்ட விரும்புகிறாருன்னா, என்னை அவர் சிநேகிக்கிறார். ஆமென். அவர் என்ன விரும்புகிறாரு. எப்படி? பரிசுத்தமாக இருந்ததுனாலயா? நம்ம பரிசுத்தமாக இருந்ததுனால நேசிக்கிறாரா? இல்லை, பாவியா இருந்தாலும் நம்மளை நேசித்து என்ன பண்றாருங்க? பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ நம்மளை பரிசுத்தமாக்கி ஆண்டவர் என்ன பண்ணிருக்காங்க? அநாதி சிநேகத்தாலே என்னை தன்னுடைய மனவாட்டியாக என்னை எடுத்துக்கொண்டபடினால தான் என்னை ஆண்டவர் கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. என்னை சிநேகிக்கிறார், என்னை அதிகமாக அன்பு செலுத்துகிறார், எனக்காக சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்துகிறார், எனக்காக அவர் அடிக்கப்படுகிறார், என்னுடைய மீறுதல் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், என் மேல் வருகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் அவ்வளவாக என்ன செய்தார்? என்னை சிநேகித்தார். அதனால தான் சொல்றாரு, உன்னை அநாதி சிநேகத்தால் நான் சிநேகித்தேன்ப்பா, அதனால உன்ட காரியத்தினால உன்னை என்ன செஞ்சிட்டேன்? நான் இழுத்துக்கிட்டேன். அதனால தான் நீ உன்னை என்ன செய்ய போறேனா? கட்ட போறேன். அப்ப கட்டப்படுவதற்கான முதல் காரியம் என்ன என்று சொன்னால், என்னை சிநேகித்ததனால என்னை கட்ட விரும்புகிறார். இரண்டாவது ஒரு காரியம் வாசிக்கலாம். எரேமியா 31:5. என்னை நேசித்து கட்டப்பட்டதோடு விட்டுறாரானா? இல்ல, மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். என்னை ஆண்டவர் சிநேகித்து என்னை கட்டப்பட்ட பிற்பதாக ஆண்டவர் சொல்கிறார், நீ திராட்சை தோட்டங்களை என்ன செய்ய போற? ஆமா, பலனை அனுபவிக்கும்படியாக நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க? உதவி செய்கிறார், மாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. என்னை மாட்டிட்டா மட்டும் கட்டிட்டா மட்டும் போதுமாங்க? எனக்கு ஒரு தேசம் வேண்டும், அந்த தேசத்தில் செழிப்பான ஒரு காரியம் வேணும் என்று சொன்னால் நீ திராட்சை. அது ஏன் திராட்சைன்னு சொல்றாங்க? இல்லை, ரொம்ப நாளுங்கிறதுக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் எதுனா திராட்சை இல்லைங்களா? போய் கானான் தேசம் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி பார்க்கும் பொழுது என்ன பண்ணிட்டாங்க? திராட்சை கொலையை ஒன்று அறுத்துட்டு வந்தாங்க. எவ்வளோ பேர் எடுத்துட்டு வந்தாங்க தெரியுங்களா? எத்தனை பேர் எடுத்துட்டு வந்தாங்க தெரியுங்களா? திராட்சை கொடியை, இந்த கொலையை, ஒரு கொலையை 2 பேர் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படின்னு எப்படி இருக்குங்க? பனிக்குட்டி மாரி தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படின்னா அவ்வளோ, அதான் செழிப்பு. அதை தான் ஏற்கனவே சொன்னா, அந்த தேசம் வளப்பமானதோ அது இழப்பமானதோ அது என்னன்னு பார்த்துட்டு வாப்பான். அந்த வளமான நாடுங்கிறது எது காட்டியிருக்காங்க? ஒரு கொலை திராட்சை செடி இல்லைங்களா? அப்போ நமக்கு என்ன செய்கிறார் ஆண்டவரே? நம்மளை காருண்யத்தால் இழுத்து கொண்டது மாத்திரமல்ல, நம்மளை கட்டுவிப்பதற்கு எதற்காக என்று சொன்னால், ஒரு செழிப்பான ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்து அனுபவிப்பதற்காக. ஆமென். 2025 வருடத்தில் ஒரு செழிப்பை நமக்கு ஆண்டவர் கொடுத்து அனுபவிக்கும்படியான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்கள் கட்டப்படும் பொழுது உங்களுக்கான செழிப்பையும் ஆண்டவர் அதோடு கூட கொடுக்க விரும்புகிறார். மூன்றாவது, பலனை அனுபவிக்க விரும்புகிறார். மூன்றாவது ஒரு காரியம் எரேமியா 31:6. எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராயிம் மலைகளில் உள்ள சாமக்காரன் கூறும் காலம் வரும். இப்ப மூன்றாவது ஒரு காரியம் என்ன? நீங்கள் காருண்யத்தால் இழுத்துக்கொண்டு ஆண்டவராலே கட்டப்பட்டு செழிப்பான ஒரு என்ன செய்றாங்க? செழிப்பான ஒரு காரியங்களை பலனை அனுபவிக்கும்படியாக உங்களை கிரியை செய்தது மாத்திரமல்ல, என்ன செய்ய சொல்ல விரும்புகிறாருங்க? கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராயிம் மலையுள்ள சாமக்காரன் கூறுங்காலம் வரும். நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்க போகணுமாங்க? கர்த்தரிடத்துல போங்க. ஹல்லேலூயா. அப்ப எதுக்கு நீங்க கட்டப்படுறீங்கன்னா, உங்களை ஆண்டவர் இழுத்துக்கொண்டது எதுக்குன்னு சொன்னா, உங்களுக்கு செழிப்பை கொடுக்கறது எதுக்கு சொன்னா, உங்களை கட்டப்படுகிற எதுக்குன்னு சொன்னா, கர்த்தரிடத்திற்கு போக வேண்டும் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கட்டப்படுவதற்கான நோக்கமே தேவ சமூகத்திற்கு வருவதற்காகத்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதெல்லாம் என்னிடத்துல கட்ட போறார் இல்லைங்களா? நம்ம நினைப்போம், என்ன என்கிட்ட கட்டுறதுக்கு என்ன இருக்குது?
அப்படிலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு நினைப்போம். மறுபடியும் சில காரியங்கள் நம்ம இடத்துல என்ன ஆகுங்க, குறைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தில் எங்கேயாவது ஒரு ஒழுகல், நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஊற்றின்ல ஓட்டை இருந்து எங்கேயாவது ஊற்றிடும், இல்லை காரை உடஞ்சி போயிடும், இல்லை ஏதாவது ஒரு பேத்துக்கும் ஏதாவது ஒன்று காரியம் செஞ்சிடும். அதனால நமக்கு இடைஞ்சல் இருக்கும். உடனே என்ன செய்வோம், யாரையாவது ஒரு மேஷனை கூப்பிட்டு அதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட இருக்கிற சில குறைகள் எல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறேன், மாற்ற விரும்புகிறார். அதுதான் ரீஸ்டோர் பண்ண விரும்புகிறார், மறுபடியும் கட்ட விரும்புகிற காரியம். அதை ஞாபகப்படுத்துவார். இந்த காரியத்தெல்லாம் உன்ட்டு நான் மாற்றுறதுக்கு விரும்புகிறேன்ப்பா, இதுலேருந்து நீ உன்னை என்ன செய்கிறான், உன்னை ரீஸ்டோர் பண்ணுறேன், உன்னை இதுலேருந்து மறுபடியும் நான் உன்னை கட்டப்போகிறேன் அப்படிங்கிற சொன்ன. ஏற்கனவே நம்ம என்ன பண்ணுவோம், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் வாங்கி தேவனுடைய பிள்ளையாக நாம் கட்டப்பட்டு விட்டோம், மாளிகையாக கட்டப்பட்டிருக்கோம். திரும்பி என்ன பண்ணுறோம், அந்த மாளிகையில் இருக்கிற சில பிரச்சனைகளை மாற்ற விரும்புகிறார். ஆகவே நாம் கட்ட வேண்டிய காரியத்திற்கு சில வேத வசனங்களிலே சில பாத்திரங்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட சில பாத்திரங்கள் இருக்கிறாங்க இல்லையா, சில நபர்கள், அவர்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதல்ல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னால், முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் கட்டப்படும் பொழுது சில வேளைகளில் ஆதரவற்ற நிலை நமக்குள்ளாக உண்டாகும். ஆமே, நான் கட்டிட்டேங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் வாங்கிட்டேன், ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறேன், எல்லாம் பண்ணிட்டேன், ஆனால் சில வேளைகளில் எனக்கு ஒன்றுமே யாருமே எனக்கு ஹெல்ப்லெஸ்ஸாக நான் சில வேளையில் என்ன பண்ணுவேன், நான் நிற்பேன், எனக்கு யாரும் உதவி இல்லையோ அப்படிங்கிற ஒரு நிலையில் கூட நம்மளால் என்ன செய்யுங்க நடந்திருக்கலாம். ஆமேன் சொல்றீங்களா, நான் இதுதான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, என் லைஃப் இதோட முடிஞ்சிருச்சு போல இருக்கு, இனிமேல் நான் வாழ்க்கையில் நான் முன்னேற்றமே எனக்கு இருக்காது போல இருக்கு அப்படிங்கிற நிலைமை கூட நம்ம என்ன செஞ்சுருக்கலாங்க, நம்ம வந்திருக்கிறோம். இனி வாழ்வு இல்லை என்ற நிலையில் ஒரு காரியம் நம்மள்கிட்ட மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். ரூத் எழுதின புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 16 17 வசனங்கள் வரை ரூத்தினுடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டுகிறார். அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டாள். தன்னுடைய கணவனை இழந்து போயிட்டாள், தன்னுடைய மாமனாரை இழந்து போயிட்டாரு, தன்னுடைய கணவனுடைய சகோதரனை இழந்து போயாச்சு, 3 பேர் விதவைகளாக அவர் இருக்கிற நிலை. அப்பொழுது அவருடைய மாமியார் சொல்கிறாங்க, எம்மா இனிமே எனக்கு குழந்தை பிறக்காது, அப்படி குழந்தை பிறந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண முடியாது, முடியவே முடியாத காரியம், அதனால என்ன பண்ணு, நீ வேற எங்கேயாவது போயிரு அப்படின்னு சொல்லி அந்த மருமகளை கலட்டி விடுற நேரம். அப்படித்தானுங்களா? ஆமாம், நீ இல்லைம்மா நீ போயிருமா, அது நல்லதான், நல்ல ஒரு ஆலோசனை சொல்லிச்சு. இனிமேல் என்கிட்ட இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ பாட்டுக்கு உன் ஊரில் உன் மக்களை தேடிக்கிட்டு நீ நல்லா கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தான் நம்ம அனுப்புது. ஆனால் இப்படி ஒரு நிராதரமான அல்லது எனக்கு வேற சோர்ஸே இல்லை, ஆனால் இனிமேல் எனக்கு வாழ்வே கிடையாதுங்கிற நிலையில் இருந்த ரூத்து, ஆமே அப்படித்தானுங்களா, அந்த ரூத்து திரும்ப கட்டப்படுகிறாள். ஆமேன், புரியுதுங்களா, மறுபடியும் கட்டப்படுறாள். ஏற்கனவே கட்டியாச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு கணவரோட இருந்த மனுஷி தான். இப்போ அவளுடைய என்ன பண்ணிட்டாங்க, நிராயுதம், ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ அவளை என்ன செய்கிறாங்க, ரீபில்ட் பண்ணுறாரு. வாசிக்கலாம் ரூத் 16-17. அதற்கு ரூத் நான் உன்னை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தருக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத்தினுடைய வாழ்வு மறு கட்டமைப்பு பண்ணப்படுகிறது. நிராதரவற்ற நிலையில் அவள் மீண்டும் ஏன் கட்டப்படுகிறாள் என்று சொன்னால், அவர் கர்த்தரை நேசிக்க ஆரம்பித்திருக்கிறாள். ஹல்லேலூயா. அந்த மாமியார் என்ன சொன்னார், மோபாபிய ஸ்திரீ, அவளுக்கென்று தெய்வங்கள்லாம் இருந்தது உண்மைதான். ஆனால் இவள் அவர் யூத கணவனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கர்த்தரை பற்றியதான ஒரு அறிவு அவளுக்குள்ளே வந்தது. இப்போ சொல்றா, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், மரணம் மட்டும் பிரிக்காத பொருள் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன். அப்போ தேவன் மேலே எப்படி ஒரு அன்பை வைத்திருந்தால், ஹல்லேலூயா, அதுதான் ஆண்டவர் பார்த்து என்ன செய்யறாருங்க,
அவளை கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களானால் மீண்டுமாக ஆண்டவர் கட்டமைப்பார். அல்லேலூயா. யார் மூலமாக கட்டமைச்சாருங்க? ஒரு போவாஸ் என்கிற ஒரு நல்ல ஒரு மனிதன் மூலமாக ஆண்டவர் கட்டப்பட்டார். அது மாத்திரமல்ல, இயேசு அந்த வம்சத்தில் தான் பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத்துடைய வம்சத்தில் யார் பிறந்ததுங்க? ஆமாம், இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் நிராதரவற்ற நிலையில, எனக்கு இனிமே வாழ்க்கை இல்லை என்று சொல்கிற நிலையில நாம் இருந்தாலும் கூட, நீங்கள் ஆண்டவருடைய கற்புள்ள கன்னிகளாய் இருக்கும் பொழுது கர்த்தர் மீண்டுமாய் உங்களை கட்ட வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு போவாசை ஆண்டவர் உயர்த்தி வைக்க போகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா எழுதின புத்தகம் 8வது அதிகாரம் 43 48 வசனங்கள் வரை. செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்க கூடாது இருந்த. இப்ப இந்த மகளுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தன்னுடைய ஆசை என்ன பண்ணியாச்சு? செலவு பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட என்ன செய்யலாங்க? குணமாகல. இந்த பெரும்பாடு உள்ளவர்கள் பொது இடங்கள் என்ன செய்ய முடியாது? வர முடியாது, எதையும் தொட முடியாது. அப்படியான ஒரு சிக்கல்ல இருந்த அந்த அம்மா இல்லைங்களா, நிராதரவற்ற நிலையில இருந்த அம்மா. இப்ப இந்த அம்மா யாரை தேடினாங்க? தேவனை தேடினாங்க. தன்னை யாரும் பார்த்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப ரகசியம். போய் அவர் என்ன செஞ்சாங்க? அவரை தொட்டா கூட நான் சொஸ்தமாயிருவேனே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்தபடியினாலே ஆண்டவர் ரீபில்ட் பண்ணுகிறார். மறுபடியும் அந்த மகளை கட்டினாள் இல்லைங்களா? ஆமே. அப்படியே ரகசியமா தள்ளில்ல, என்னகிட்டேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதே. இதெல்லாம் தேவையா அவருக்கு? ஏங்க, எல்லாருக்கும் தெரியணும். இவருடைய வியாதி போயிருச்சு, இனிமே நீ உங்களோட சேர்த்துக்கலாம்பா, இனி தீட்டுன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, அவளை ஒதுக்க முடியாது என்பதை அவளை மீண்டுமாய் கட்டி பொது வாழ்க்கையில கொண்டு வருவதற்காக ஆண்டவர் அந்த நேரத்தில் என்ன செய்யறாருங்க? அற்புதத்தை அவர் செய்கிறார். அதனால எழுப்பியா விட்டார். மறு கட்டமைப்பு. என்ன தொட்டது யாரு? என்னட்டு இருந்து வல்லமை புறப்பட்டுச்சே. அந்த அம்மா ஏத்து வந்து, ஐயோ ஆண்டவர் என்ன, இனி பயப்படாது, நீ சுகமான போமான்னிட்டாரு. அப்ப எல்லாருக்கும் என்ன பண்ணிடுச்சு? பர்ஃபெக்ட். குணமாயிட்டா போல இருக்கு, இயேசுநாதரே சுகமாயிட்டார், இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ மறுபடியும் கட்ட ஆண்டவர் விரும்புகிறார். நான் கன்னிகையா இருப்பேனே, ஆனால் நாம் ஆண்டவரை தேடும் பொழுது நான் மறுபடியும் கட்டப்படுவேன். அல்லேலூயா. எனக்கு எந்த ஆளும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு இயேசு ஒரு ஆள் இருந்தால் போதுங்க. ஆமே. அல்லேலூயா. நீ மட்டும் வந்தால் போதும் ஆண்டவர், எனக்கு வேற யார் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஒருவன் 1000 பேர் துரத்துவான், 2 பேர், ஆமாம் 10,000 பேரை துரத்துவான். நம்மள்டே ஆண்டவர் சொன்னவர், அவரே நம்மளோட கூட வந்தால் என்ன பண்ணுவாருங்க? மோசையை பார்த்து அன்னைக்கு யோசுவா பார்த்து ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கேன், பயப்படாதப்பா, நீ எல்லா ஜனத்தையும் நீ நடத்துப்பா. எவ்வளோ ஒரு தைரியத்தை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? கிதியோன்ட்ட சொல்லும்போது என்ன செய்கிறாரு? பராக்கிரமசாலியே, அப்படித்தானே சொன்னாருங்க, பராக்கிரமசாலி, நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, நீ போ அப்படிங்கிறாரு. எனக்கெல்லாம் ஏங்க இப்படி நடக்குது அப்படிலாம் கேள்வி கேட்குறாரா இல்லையா? ஆனால் இப்படி இருந்தாலும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டபடி நாங்கள் என்ன உண்டாதுங்க? மறுபடியும் கட்டமைப்பு. மோபாயர்கள் அங்கே என்ன செய்கிறாங்க? அங்கே கொல்லப்படுகிறார்கள், அவருடைய ராஜ்யம் ஜெயிக்கப்படுகிறது. அல்லேலூயா. சரி, சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு காரியத்தை நமக்குள்ள கட்டமைக்கிறது. முதலாவது காரியம், நிராதரவான காரியங்களிலே இனிமேல் என்னால் எந்த காரியம் செய்ய முடியாது, இனிமேல் என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்கிற ஒரு நிலையில இருக்கிற தன்னுடைய கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நான் மறுபடியும் உன்னை கட்டப் போகிறேன், நீ எழுந்து நிற்க போகிறாய் என்று சொல்லி ஒரு எழுப்புதலுக்கான காரியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம் வாசிங்கள். யோவான் எழுதின புத்தகம் 20வது அதிகாரம் 24 27 வசனங்கள் வரை. இயேசு தோமா என்பவன் இருக்கவில்லை, கண்டோம் என்று அதற்கு அவன் கண்டு போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இருந்தார், கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது,
நடுவே என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொன்னார். ஹல்லேலூயா. இப்ப இரண்டாவது ஒரு கட்டமைப்பு. முதலாவதாக ரூத்திற்கு ஒரு மறு வாழ்வை ஆண்டவர் என்ன செய்றாங்க? ஒன்றும் இல்லாத ஒரு வாழ்விலே ஒரு புது வாழ்வை ஆண்டவர் கொடுத்தார். இரண்டாவது ஒரு காரியத்தில் இந்த மனிதனிடத்தில் ஆண்டவரை நம்பி விசுவாசித்தவன் தான் தோமா. ஹல்லேலூயா. ஆனால் இவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தது இவனுக்கு தெரியாது. அவர் உயிர்த்தெழுந்தது பிற்பாடு அவர் என்ன செய்கிறாங்க? தன்னுடைய சீசர்களுக்கு மட்டும் பார்க்கும்போது இவர் இல்லை. இப்போ இவர் இல்லாத காரணத்தால் சொன்னார், எப்பா இயேசுநாதர் வந்தாருப்பா, உயிர்த்தெழுந்து வந்துட்டாருப்பான்னு சொன்னால் அவன் சொல்கிறான், நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். ஏன்? நீ எல்லாம் சொல்கிறத நம்ப மாட்டேன். அவர் விழாவில் நான் கையை வச்சு பார்க்கணும், அவர் காயம்பட்ட கரத்தில் நான் என்ன பண்ணணும்? என் கையை விட்டு பார்த்தா தான் நான் என்ன சொல்லுவேன்? ஆமாம், இவர் இயேசுநாதர் உயிர் தெழுந்துட்டாருன்னு நான் சொல்லுவேன். நம்மளாம் என்ன சொல்லுவாங்க? சந்தேக தோமா இல்லைங்களா? ஆமாம், நம்மள்ட்ட இங்கே உள்ள லோக்கலில் இருக்கலாம் எப்படி சொல்லுவாங்க? அவன் ஒரு சந்தேக தோமாயா, அப்படி தான் இருப்பானுங்க. அவன் சந்தேகப்படலைங்க, அவன் விசுவாசிக்கணும்னு விரும்புகிறான். ஆமேன். நான் இயேசுவை நான் அவ்வளோ தூரம் நம்பினேன், உயிர்த்த நான் பார்க்கணும், அவரை நான் பார்க்கணும், நான் பார்த்து நம்பணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவனுடைய விசுவாசத்தை மீண்டும் கட்ட விரும்புகிறார். ஆண்டவர் ஏற்கனவே சீசனாக வான்னு சொல்லும்போது தன்னுடைய வேலையை விட்டு யாருங்க வந்தவன் தானங்க தோமா? தன் வேலையை விட்டுட்டு வந்த ஒரு ஆள் இப்போ என்ன பண்ணிட்டாரு? அந்த விசுவாசம், ஆண்டவர் கூப்பிட்ட உடனே அந்த விசுவாசத்தில் நம்பி வந்துட்டான். இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு, காண ஆண்டவரை. இப்போ அந்த விசுவாசத்தை மீண்டும் ஆண்டவர் கட்டமைக்க விரும்புகிறார். அதற்காக தோமாவுக்காக என்ன பண்ணுறாருங்க? திரும்பவும் பூட்டியிருந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாரு? ஆமாம், பூட்டியிருந்த வீட்டுக்குள்ளே வந்தார். முதலையும் பூட்டியிருந்த வீட்டுக்குள்ளே தான் வந்தார். எப்போ? என்னைக்கு? ஜபிச்சுட்டு இருக்கும் பொழுதா? இல்லை, வேதம் கரெக்டாக அது ஒரு வசனத்தை சொல்லுதே, ஆசிக்கலாமா? என்ன? எம்மாம்மா எங்கேயோ போயிட்டீங்க. நீ இந்த தோமா பற்றி பேசணும்னு சொல்லிட்டு இருக்கோம். தோமா வரும்பொழுது பூட்டியிருந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க. அது என்ன நாள்? அந்த வசனத்தை எடுங்க, யோவான் 20வது அதிகாரத்தில் எடுங்க. வாரத்தின் முதல் நாளில் தான் யார்கிட்ட? மற்ற சீசர்களை பார்த்தது. திரும்பவும் என்ன பண்ணிட்டாங்க? அவர் இயேசு இவங்க பார்க்கலன்னு என்ன பண்ணிட்டாருங்க? அடுத்த வாரமும் என்ன பண்ணுறாருங்க? அதே வாரத்தின் முதல் நாள் என்ன செய்கிறாருங்க? புரியுதுங்களா? அந்த வாரத்தின் முதல் நாள் எதுங்க? ஞாயிற்றுக்கிழமை தான். அப்போ அவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆராதிக்கும் பொழுதுலாம் யார் வந்துட்டு இருக்கிறா? ஆமே. அப்போ ஆராதிக்கும் பொழுது இயேசுநாதர் வந்து என்ன பண்ணுறாரு? இங்கே வா, நீ அவிசுவாசியாக இருக்காத, நீ விசுவாசியாக இருக்கணும்ப்பா, நீ அந்த மாதிரிலாம் வாழ்க்கையை என்ன வாழாத அப்படின்னு சொல்லி என்ன பண்ண வந்து தொட்டுப்பாரு, என் விழாவில் கையை வச்சுப்பாரு, நான் உயிரோடு தான் இருக்கிறேன். அப்போ அவன் என்ன பண்ணுறாரு? அவனுடைய விசுவாசத்தை மறு கட்டவிழ்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமேன். நம்மள்ட்ட விசுவாசம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் வெளிப்படுத்த சொல்லிருக்கேன், ஆதியிலே இருந்த அன்பை விட்டு விட்டா என்று உன் பேரில். அது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா? இல்லை, அது சரியாக இருக்குதா கரெக்டாக இருக்குமா? என்ன வச்சு அதெல்லாம் கரெக்டு, வசனம் கரெக்டு. அது நம்மள்கிட்ட இருக்குதா இல்லையாங்க தான் பிரச்சனை. ஆமாம், அந்த ஆதியில் இருந்த அந்த அன்பு நம்மள்கிட்ட இப்பொழுது இருக்குதா? ஆண்டவர் ரட்சிக்கப்படும் பொழுது, ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது இருந்த அந்த ஆர்வம் இப்பொழுது இருக்கிறதா? ஆமே இல்லை, அதை தான் மறுக்கட்ட போகிறார். அல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா எதுக்காக மறுகட்டமைப்பு? நான் ஆதியில் இருந்த அன்பை கொஞ்ச நேரம் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? மறந்துட்டேன். இல்லை, என்னுடைய வேலை காரியமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்தினால நான் குறைவுபட்டு நான் மாறிட்டேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னுடைய பிள்ளைப்பா, உன் விசுவாசம் குறையக்கூடாது, நீ மறுபடியும் கட்டப்பட வேண்டும். என் விழாவில் வந்து கையை வச்சுப்பாரு, நான் உயிரோட தான் இருக்கிறேன், நான் உன்னோட தான் இருக்கிறேன். அதை சொல்லிக் கொடுப்பதற்காக ஆண்டவர் வருகிறார். இன்னொரு வசனத்தை கூட எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 15 to 17 வசனங்கள் வரை. 2 ராஜாக்கள் 6:15.
இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் சுற்றி இருக்க கண்டான். அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே. இப்ப பாருங்க, அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, எப்பா நம்ம விரோதி ஆகிட்டாங்க, நம்மளாம் தீர்க்கதரிசி எல்லாம் நமக்கு விரோதமாக வந்துட்டாங்க, நம்ம மலையை சுற்றி என்ன இருக்குது, விரோதி வந்துட்டாங்க, ரதங்களாக இருக்குது, குதிரையெல்லாம் இருக்குது, இன்னைக்கு முடிஞ்சிச்சு, ஃபினிஷ். இன்னைக்கு நம்ம காரியம் என்ன பண்ணிச்சுங்க, நம்மளை வேட்டு தித்திர போகிறாங்கங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வந்தாச்சு, விசுவாசமே போயிடுச்சு. யோ நீ தானே தீர்க்கதரிசி, உயிரோடலாம் எழுப்புனாலே நீ என்ன பண்ணுற, அப்படியே போய் குளிச்சுட்டு போடான்னு சொன்னாலும் அவன் என்ன பண்ணான், சுகமான ஆள், கோலை கொடுத்து போய் தொட்டான்னு சொன்னால் சுகமாக்குற ஆள், இவ்வளோலாம் பயங்கரமான ஆளாக இருக்க, ஒன்றும் கதை ஆகாது போல இருக்குப்பா தம்பி, சுற்றி என்ன இருக்கிறாங்க, ஆமாம் ரதங்களாக இருக்குது, குதிரையெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ எலிசா என்ன பண்ணுறாருங்க, வாசிங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மாலை நிறைந்திருந்ததை அவன் கண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய விசுவாச கண்களை மீண்டுமாய் திறக்க பண்ணுறதான் கட்டமைப்பு. ஹல்லேலூயா. என் கண்ணு சொருகி போயிடுச்சு, நான் பைபிள் வசனத்தெல்லாம் வாசிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் மறந்துட்டேன். ஆனால் இப்போ என்ன செய்கிறாருங்க, மீண்டும் நம்மளை என்ன செய்கிறாருங்க, கண்ணை துறக்க வைக்கிறாரு இல்லைங்களா. கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்குள் பிரகாசிக்காதபடிக்கு அவர் மனக்கண்களை குருடாக்கி போட்டு வைத்திருக்கிற காரியத்திலிருந்து நம்மளை மீட்டுக் கொள்ளும்படியாக, மறு கட்டமைப்பை பண்ணும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. முதல் காரியம், நிர்மூலமான நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற, இனிமேல் முடிஞ்சிருச்சுங்கிற நிலையில் மறு வாழ்க்கையை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ரெண்டாவது காரியம், என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை, நான் ஆண்டவரில் வைத்திருந்ததான எல்லா விதமான பற்றுதலிலும் குறைவாக மாறும் பொழுது மீண்டும் ஆண்டவர் என்னை கட்டமைக்க விரும்புகிறார், மீண்டும் என்னை புதுப்பிக்க விரும்புகிறார். பழைய வாழ்க்கைக்கு என்னை திரும்பும்படியாக, ஆதியில் இருந்த அன்பை எனக்கு நான் திரும்பவும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் ரீபில்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது அடுத்த ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 19 to 22 வசனங்கள் வரை. வாக்குவாதம் பண்ணினார்கள். வெட்டினார்கள், பண்ணினார்கள். பண்ணவில்லை. பெயரிட்டான். போதும். இப்போ பாருங்க, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை விட்டுனா அதற்கு அவர் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க, வெட்டினான். நம்ம நிறையா நம்முடைய வாழ்க்கையில் வெட்டிக்கிட்டே இருக்கிறோம், ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதை செய்ய செய்ய நமக்கு என்ன செய்யுதுங்க, நஷ்டம் ஆகிட்டே இருக்குது. இல்லைங்க, இந்த முயற்சி எடுத்தேங்க, எனக்கு சரியாக செட் ஆகலை, இன்னொரு முயற்சி எடுக்கிறேன், அதுவும் செட் ஆகலை. இப்படி நமக்கு நிறையா காரியங்கள் நடந்திருக்குதா இல்லைங்களாங்க. நம்முடைய வாழ்க்கையில் சில திட்டங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம், வீட்டில் குடும்பத்தினுடைய காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்போம். பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சால் அது நடக்காமையே போயிட்டு இருக்கோம். அப்போ இதை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு அற்புதத்தை நமக்கு செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீ வெட்டிக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, எவன் தூத்தாலும் பரவாயில்ல, உன் ஊற்று திறந்துக்கிட்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணாங்க, ரெகபோத் என்கிற ஒரு ஊற்றை அவன் திறந்த பொழுது ரெகபோத்துனதுக்கு பேர் வச்சான். யார் அதுக்கு என்ன பண்ண முடியல, வாக்குவாதம் பண்ணவில்லை. அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதுவரையிலும் வெட்டி வெட்டி பார்த்தாங்க, தூத்துக்கிட்டே போணுச்சுங்க. ஆனால் நீ வெட்டின இடத்துல என்ன வந்துச்சு, தண்ணி வந்துச்சு. ஆமே,
நான் வெட்டின இடம்லாம் தண்ணி வந்துச்சியா, நீ வேணா வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஆனால் நீ விடலை. நான் வெட்டின இடம்லாம் தண்ணி வந்துச்சு. என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார். நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைக்க போகிறார். அதாங்க மாற்றம். அல்லேலூயா. குறைவுபட்ட காரியங்களிலிருந்து ஆண்டவர் ஒரு நிறைவை கொண்டு வரும்படியாக, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக ஒரு மறு கட்டமைப்பை ஆண்டவர் நமக்கு உண்டாக்க விரும்புகிறார். வாசிக்கலாம். மார்க் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 46 52 வசனங்கள் வரை. சரி, அதற்கு இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இல்லையே மார்க் 10:46-52. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இல்லைம்மா, அந்த நான் வசனம் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறார் என்றார். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து, ஆமாம், இந்த வசனத்தை வாசிச்சோன்னு நமக்கு ரொம்ப ஈஸி மாதிரி தெரியும் இல்லைங்களா? அவன் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு கண்ணு தெரியும்னு சொன்னேன்னா உடனே என்ன பண்ணுறாரு? கண்ணு கொடுத்தாரு, போயிட்டாங்க, சந்தோஷமாக போயிட்டாங்களா? புரியுதுங்களா? சத்தம் கேட்குது. என்னப்பா ரோட்டில் சத்தம்? ஏசுநாதர் போகிறாரு. இவன் உடனே என்ன கூப்பிட்றாங்க? தாவீதின் குமாரனே. அந்த கூப்பிட்டதில் ஒரு நல்ல ஐடியா இருக்குது. என்ன சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஒரு அர்த்தம் அதில் இருக்குது? என்னன்னு சொல்ல முடியுமா? தாவீதின்னு என்ன குமார் அப்படின்னு அர்த்தம்? அந்த யூத ராஜாவன் கரெக்டாக மென்ஷன் பண்ணுறான். நீ அவனுடைய பிள்ளையா? நீ அதனால சொல்கிறான் தாவீதின் குமாரன், நீ எனக்கா இறங்குன்னு சொல்லி என்ன பண்ணுறான்? கூப்பிட்றான். எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க? எல்லாம் அதுட்டே சும்மா இருப்பான், நீ எல்லாம் ஒன்று சத்தம் போடாது யுத்தம் போடாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி துறவு கொண்டு பொழுது எல்லாத்தையும் மூடி மறைச்சாங்களோ, இப்போ இவனையும் என்ன பண்ணிட்டாங்க? இவனுக்கு பார்வையே அடையக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்? அதிகமாக சத்தம் போட ஆரம்பிச்சிட்டான். மீண்டும் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் பார்த்தாரு, இங்கே வா, அவனை கூட்டிகிட்டு வாப்பா, முதல்ல உனக்கு என்ன வேணும்? கண்ணு தெரியணும், இங்கே வா, முடிஞ்சு போச்சுக்காது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மீண்டுமாக தோல்விகள் இருக்குமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமாய் நம்மளை நடத்த போகிறார். அல்லேலூயா. தோல்விகள் நமக்கு இல்லாதபடிக்கு தேவன் நமக்கு ஒரு வெற்றியை தரும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார். சொல்கிறதெல்லாம் புரியுதுங்களா? என்னென்ன சொன்னவங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? திரும்பி பாட்டு ரிவிஷன் பண்ணணும் இல்லையா? சரி, வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 19:2 ஆள் அனுப்பி ஐயோ பாருங்க, இவன் இந்த 400 பேர் தீர்க்கதரிசி, 450 பேர் தீர்க்கதரிசி எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ பேர்? 850 பேரை போட்டு என்ன பண்ணிட்டார்? அவர் வெட்டிட்டார் இல்லைங்களா? ஆமே, இன்னும் பைபிளில் இருக்குதுங்க அதெல்லாம். ஆமேன் சொல்லுங்கள், அப்போ தான் தெரியும். ஆமாம், பைபிளில் இருந்துச்சுன்னா ஆமேன் சொல்லிடணும். ஆமேன். அப்போ என்ன பண்ணியிருக்கேன்? அவ்வளோ பேரை கொன்னோன்னே அந்த எசபேல் என்ன சொல்கிறாரு? அத்தனை பேருக்கும் பதிலாக உனக்கு என்ன பண்ண, உன் உயிரை வாங்க வேண்டான்னு சொன்னோன்னே இவனுக்கு என்ன பண்ணிடுச்சுங்க? பயம் வந்துருச்சு. இவர் யாருங்க? இவர் யாரு? 17:1 எடுத்து வாசிங்க. அதுக்கு முன்னாடி 17 திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவரை ஜீவனை கொண்டு சொல்றேன். இவர் என்ன பண்ணிட்டார்? மழையை நிறுத்தி விட்டார், பனியை நிறுத்திட்டார். ஆமாங்க, ஆமாம், பயங்கரமான ஆள் இல்லை அவரு. என்ன பண்ணிட்டாரு? போய் எல்லாத்தையும் நிறுத்திட்டார். இனிமேல் மழையும் பெய்யாது பனியும் பெய்யாதுன்ட்டார். அவ்வளோ வல்லமையான ஒரு ஆள். அடுத்து பார்த்தோம்னா 18வது அதிகாரம் 36 எடுத்து வாசிச்சோம்னா சொல்லுது. வாசி அல்ல 37 வாசிங்க. கேட்டார்ல. இப்போ என்ன நடந்துச்சுங்க? வானத்திலிருந்து அக்கினி என்ன பண்ணுச்சுங்க?
பாருங்க, இவ்வளோ பெரிய அற்புதம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்கிறாரு. வானத்தினுடைய மழையை நிறுத்திட்டாரு, பனியை நிறுத்திட்டாரு, மேலேருந்து அக்கினியை கொண்டு வந்துட்டாரு. இப்போ இவ்வளோ அற்புதம் செய்கிற ஆளு இப்போ என்ன பண்ணுறாருங்க? ஒரு பொம்பளைக்கு பயந்து என்ன பண்ணிட்டாருங்க? ஆமாம், ஓடிட்டாரு ஒரு பாட்டுக்கு விழுந்து. இது நின்னா நம்மளை காலி பண்ணிடுவான். ஏங்க, இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சவனுக்கு இதுக்கு முன்னாடி நம்மளால் நிற்க முடியலையா? ஆமே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆமே. ஆனால் சில காரியங்களில் நமக்கு விரோதமாக வந்தால் நம்ம என்ன பண்ணுறாங்க? பயப்படுறோம். ஏங்க சொல்றது புரியுதுங்களா? நிறைய அற்புதங்களை பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணால் உடனே எல்லாம் நடந்திருக்கு. ஜெபம் பண்ணால் நிறையா காரியங்கள் அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு. இப்படியெல்லாம் நம்ம நிறையா நம்ம வாழ்க்கையில் நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணுறாங்க? நம்ம பயந்து நிற்கிறோம். இது என்னம்மா பண்ண போதோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வருது. ஏன்? என்னுடைய ரட்சிப்பில் குறைவு உண்டானது. ஆமென். அந்த அழைப்பை அவன் சரியாக உணரவில்லை. ஆமென். அதுக்குதான் திரும்ப ரீபில்ட் பண்ணுறாரு. நான் காட்டுற இடத்துக்கு போப்பா. சூரச்செடியில் போய் படுத்துக்கிட்டார். தட்டி எழுப்பி சாப்பாடும் அப்பாவும் என்ன பண்ணுறாரு? ஆமாம், அவனுக்கு பொழப்பே தான் உங்களுக்கு சாப்பிட்டு தான் இருக்கிறான். எங்கே இருந்தாலும் கேரி தேட்டரில் சாப்பாடு, சாரி பார்த்து வீட்டில் சாப்பாடு, சூரச்செடியில் உட்காந்தாலும் அவருக்கு என்ன வருதுங்க? அப்படின்னு. ஆமாம், அப்படி தான். ஆமாம், அவனுக்கு ஒன்றும் குறையவே இருக்க மாட்டேங்குது. அவ்வளோ தூரம் நடத்திட்டு இருக்கிறாரு அவர். சாப்பிட்டு திரும்பி கமுத்துப்படுத்திட்டாரு. அவன் திரும்பி வந்து தேவதன் சொல்கிறாரு, தட்டி எழுப்பி திரும்ப சாப்பாடு போட்டு, நீ போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குப்பா, நீ என்ன பண்ணணும்? தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணணும்? உனக்கு அடுத்து ஒரு தீர்க்கதரிசி எழுப்பணும். நீ 2 பேரும் ராஜாவுக்கு என்ன பண்ணணும்? நீ ஆமாம் அபிஷேகம் பண்ணணும். நீ பாட்டுக்கு படுத்து கிடக்கிற, போடா முதல்ல கர்மேல் பருவத்துக்கு போடான்னு சொல்லி அவனை விரட்டி அடிக்கிறாருங்க. ரீபில்ட் பண்ணுறாரு. ஏய், நீ பயந்து நிற்காதப்பா, உன்னால் இன்னும் நிறையா காரியங்கள் பாக்கி இருக்கு, போங்கிறாரு. இப்போ நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செய்த பிற்பாடும் இன்னும் நமக்கு சில காரியங்களில் பயம் இருக்கிறது. ஆண்டவர் என்னை விட்டு விட்டாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ இல்லையா? சங்கீதத்தை சொல்லியிருக்கு, ஆண்டவர் என்னை மறந்தாரோ இல்லைங்களா? என்ன அப்போ திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே யோசிச்சு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருங்க? இது என்னுடைய பலவீனம்ட்டார். அது மாதிரி நம்முடைய பலவீனம் இருக்குது இல்லைங்களா? அந்த பலவீனத்தை தான் ரீபில்ட் பண்றாரு. ரட்சிப்பை திரும்ப புதுப்பிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 17 அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, அது மட்டும் வாசிங்க போதும். கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, பசியினால் சாகிறேன். நல்ல பையனா தாங்க இருந்தாரு. இப்போ என்ன பண்ணிட்டாரு? பங்கு பிரித்து போனதுக்கு அப்புறம் வீணா போயிட்டாரு. அப்போ அவன்கிட்ட என்ன பண்ணுச்சு? அந்த புதுப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுக்குள்ள வந்துருச்சு. எல்லாமே இழந்து நின்றுட்டேயா, இப்போ என்ன புதுப்பிக்கணும். அவன் என்ன எப்படி புதுப்பிக்கிறாரு? ஒரு அப்பாட்ட போய் என்ன கேட்குறாரு? தகப்பனுக்கு விரோதமாகவும் வரத்துக்கு விரோதமாக என்ன செஞ்சிட்டேன்? பாவம் செஞ்சேன்னு சொல்லி தன்னுடைய ரட்சிப்பை என்ன பண்ணுறாருங்க? புதுப்பிக்க ஆரம்பிக்கிறார். அவர் அப்படியே என்ன பண்ணுறாரு? அக்செப்ட் பண்ணிட்டு கொளுத்த கன்றுகளை அடித்து அவருக்கு என்ன பண்ணார்? மோதிரம் போட்டு சட்டை போட்டு அவனை என்ன பண்ணுறாரு? என் மகன் செத்து போனான், உயிர் பிழைத்தான், காணாமல் போனான், திரும்ப பெற்றுக்கொண்டான், இப்படியெல்லாம் என்ன செய்கிறாருங்க? வர்ணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டார். அப்படி தானுங்களாங்க? அதே போல தான் நம் ரட்சிப்பை விட்டுவிட்ட சில நேரங்களில் மீண்டும் ஆண்டவர் நம்மளை மறுபடியும் கட்டி புதுப்பித்து மீண்டும் ரட்சிப்பை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த 2025வது வருடத்தில் நாம் இழந்து போன காரியங்களை மீண்டும் கட்டமைத்து நம்மளை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக, ஒரு செழிப்பான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, அது மாத்திரமல்ல, நான் தேவனை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவனாக என்னை மாற்ற விரும்புகிறார். முதலாவது ஒரு காரியத்தை சொன்னேன். அது என்னங்க? மறு வாழ்வு இல்லைங்களா? பழைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் பொழுது மறு வாழ்வை எனக்கு கொடுக்க விரும்புகிறார். 2வது காரியம், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை அவர் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். தோமா மாதிரி நம்பாத ஆளை பார்த்து என்ன செய்கிறாரு? அற்புதத்தை நமக்கு காட்ட விரும்புகிறார். 3வது, செழிப்பை நமக்கு, துறவுகளை வெட்டி செழிப்பை உருவாக்க விரும்புகிறார். 3வது, ரட்சிப்பை நமக்கு புதுப்பித்து நம்மளை எழும்பி பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். ஆமென். மகன் சொல்லி கொண்டு போய் தவிட்டுக்கெல்லாம் கொண்டு விற்கல, உனக்கு வேலைக்காரனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்படியா நீ அங்கே தவிடுத்து நீ எங்கேயும் பண்ணி மேய்டான்னு சொல்லுனேன். என்ன பண்ணுறங்க? புதுப்பிச்சு மகனை என்ன பண்ணிட்டாருங்க? ஏற்றுக்கொண்டார். அதுதான் எழும்பி திரும்பவும் பிரகாசிக்க ஆண்டவர் பண்ண விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். புரிந்திருக்கிறதா? நாம் எந்த இடத்துலாம் கட்ட விரும்புகிறோம்? மீண்டுமா நல்லா யோசிச்சு பாருங்க.
நம்முடைய வாழ்க்கையில் இந்த கட்டு அமைப்புகள்லாம் நமக்கு இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இதுலலாம் நம்ம கொஞ்சம் லீக் ஆயிருச்சு, வீக் ஆயிருச்சு இல்லைங்களா? இப்போ இதில் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பூசி கீசி நம்ம பூடி என்ன பண்ணுறாரு ஆண்டவர், இதை சரி பண்ணி நம்மளை செழிப்பாக்கி மீண்டும் தங்கிட்ட வர செய்கிறதுக்கு விரும்புகிறார். அல்லேலூயா. எப்படி ஏதேன் தோட்டத்தில் தன்னுடைய பிள்ளைகள் பாவத்தினாலே வெளியில் போக வச்சாரோ, மீண்டுமாய் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து தன்னை மீண்டுமாக தன்னுடைய ராஜ்யத்திற்கு இழுத்து கொண்டாரோ, அதே போல மீண்டுமாய் நம்மளை மறு கட்டமைப்புக்குள்ளாக கொண்டு போய் மீண்டும் தன்னிடத்தில் சேர்க்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 46 47 வசனங்கள் வரை. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர் ஆதி இருந்த அந்த அனுபவங்களை மீண்டும் நமக்கு கொண்டு விரும்புகிறார். அங்கே சபையில் என்ன நடந்துச்சுங்க, அனுதினமும் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, சபையில் வந்திருந்தாங்க. வீடுகள் தோறும் என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணி மகிழ்ச்சியோடும் கபடியில். அப்போ சபை கிடையாது இல்லைங்களா, புரியுங்களா? சபையிலனா வீடுகளில் என்ன பண்ணிட்டாங்க, ஆமாம், இதை பார்த்துட்டு எல்லாம் வீடுகள் தோறும் அப்பம் இருக்கிறான்னு சொல்லி வீடுகள் தோறும் அப்பம் பிங்க முடியாது. இப்போ நமக்கு சபைன்னு ஒன்று வச்சாச்சு இல்லைங்களா, சின்ன காக்குன்னு ஒன்று இருக்குது, ஜப விடின்னு ஒன்று இருக்குது. அதனால என்ன பண்ணுறாங்க, இங்கே என்ன பண்ணுறாங்க, மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் தேவனை துதித்து ஜனங்களிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அப்போ சபையில் அனுதினமும் அவங்களை என்ன செஞ்சாங்க, சேர்த்து கொண்டு வந்தார்கள். ஒரு பெரிய மன மகிழ்ச்சி உண்டானது. நாம் மறு கட்டமைப்பு படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாக போகிறது. அல்லேலூயா. இந்த 2025வது வருடத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம், என் அருமையான கன்னிகையே, என்னுடைய மனவாட்டியே, உன்னுடைய வாழ்க்கையில் நான் மறு கட்டமைப்பை செய்ய விரும்புகிறேன். காரணம், நான் உன்னை சிநேகித்துக்கிறேன். நான் உனக்காக தோட்டங்களை செழிப்பாக நாக்கும்படியாக நான் காரியங்களை செஞ்சிருக்கிறேன். நீ என்னை தேடி வா என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனங்கள் மூலமாக நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இந்த வருஷத்தினுடைய நம்முடைய காரியங்கள் மறு கட்டமைப்பு. திரும்ப இந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், அதை நீங்கள் கேளுங்க. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியங்களோடு ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இது 2025வது வருடத்தில் நமக்கு பலிக்க போகிறது. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தில் உங்களோடு கூட பேசுங்க. நல்ல கிரியைகள் நடப்பிக்கட்டும்.